தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ்நாட்டு காங்கிரஸின் சுயமரியாதை, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படின்னு சில பேர் கேட்டாங்க. அதுல தப்பே கிடையாது. அவங்க கேட்கறது அவங்களோட உரிமை. அதுக்கு தேவையான மதிப்பு, மரியாதை, சீட்டுகள், பங்கு காங்கிரஸுக்கு தர வேண்டும். கேட்போம். சமீபத்தில் தவிக தலைவர் விஜயை அவரது வீட்டில் காங்கிரஸ் தகவல் பகுப்பாய்வு குழு தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி சந்தித்து பேசினார். 125 தொகுதிகளின் பட்டியலை விஜயிடம் வழங்கி அதிலிருந்து 75 தொகுதிகளை காங்கிரசுக்கு ஒதுக்கும்படி பிரவீன் கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது. அவரை விஜயிடம் அனுப்பியது ராகுல்தான் என தமிழக காங்கிரஸில் உள்ள விஜய் ஆதரவு கோஷ்டி தலைவர்கள் சிலர் தெரிவித்தனர். ஆனால் இந்த சந்திப்பு குறித்து ராகுலுக்கு தெரியாது என திமுக ஆதரவு காங்கிரஸ் தலைவர்கள் கூறுகின்றனர். விஜயை சந்திக்கும் முன் பிரவீன் சக்கரவர்த்தி வெளியிட்ட அறிக்கையில் மற்ற கட்சிகள் கட்சி நிகழ்ச்சிக்கும் பேரணிக்கும் ஆட்களை திரட்ட வேண்டியிருக்கிறது. தவிக நிலைமை நேர்மாறாக இருக்கிறது. அதிக கூட்டம் கூடுவதால் அதை குறைப்பதே அக்கட்சியினருக்கு பெரும் சவாலாக உள்ளது என குறிப்பிட்டிருந்தார். தவிகவை இப்படி பாராட்டியதை திமுக தலைமை விரும்பவில்லை. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையிடம் கேட்டபோது எனக்கு எதுவும் தெரியாது, இண்டி கூட்டணி இரும்பு கோட்டையாக உள்ளது, எந்த ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்த வேண்டாம் என்றார். இதுகுறித்து தமிழக காங்கிரஸ் வட்டாரங்கள் கூறியதாவது: தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர்கள் சிலர் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக செயல்படுகின்றனர். அவர்களின் வாரிசுகளுக்கும் ஆதரவாளர்களுக்கும் சீட் வாங்க விரும்புகின்றனர். சிலர் ஆளுங்கட்சியிடம் தங்களுக்கு வேண்டிய காரியங்களை சாதித்துள்ளதால் திமுக கூட்டணியில் நீடிக்க விரும்புகின்றனர். ஆனால் பெரும்பான்மையான நிர்வாகிகள், தொண்டர்கள் திமுக கூட்டணி வேண்டாம், தவிகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற மனநிலையில் உள்ளனர். பிரவீன் சக்கரவர்த்தி விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க அவர் மீது காங்கிரஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக தரப்பு கருதுகிறது. இன்று நடக்கும் திமுக மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியை கழற்றி விடுவது குறித்தும், பிரவீன் சக்கரவர்த்தி மீது நடவடிக்கை எடுத்தால் கூட்டணியை தொடரலாம் என தெரிவிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக காங்கிரஸில் இருக்கும் திமுக ஆதரவு கோஷ்டி தலைவர்கள் சிலர் டெல்லி மேலிடத்தில் பிரவீன் சக்கரவர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வருகின்றனர். பிரவீன் சக்கரவர்த்தி மீது நடவடிக்கை எடுத்தால் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடரும், இல்லாவிட்டால் தவிக காங்கிரஸ் கூட்டணி மலரும் வாய்ப்பு உள்ளது என அந்த வட்டாரங்கள் கூறின.